2023 இரண்டாவது பார்த்தீங்கன்னா 250க்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள் வந்திருந்தாலுமே அதில் ஒரு சில படங்கள் மட்டும் தான் நம்ம மனசில் போய் நிற்கிற மாதிரியுமே இருக்கும். அப்படி வந்த 2021 மிகச்சிறந்த படம்னா கண்டிப்பாக நம்ம சித்தாவை சொல்லி ஆகணும். இந்த படத்தோட டைரக்டருக்கு இதுதான் முதல் படம்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாரு. இதில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் குற்றச்சாட்டுகளை எடுத்து சொல்கிற படமாக இது இருந்தாலுமே இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா விருப்ப படம் போயிட்டு இருக்கும். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் பேச பார்த்தீங்கன்னா அவங்க தேட்டர்லாம் கைதட்டுவாங்க, ஒரு மாசின் இதெல்லாம் கைதட்டுவாங்க. ஒரே ஒரு சீனுக்கு ஒரு சேரோட கரக்கா அந்த அக்காக்காக பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற வசனத்துக்காக ஒரு தேட்டரே கிடச்சுன்னா அந்த இடத்துல இந்த டேரக்டர் இந்த படத்தை ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி ஆகணும். அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே அந்த எமோஷன் கூட கனெக்ட் ஆகும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர் அருண்குமார். இந்த படத்தை எடுத்த அருண்குமாருக்கும் சரி, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சித்தாத்துக்கும் சரி கண்டிப்பாக ஒரு பாட்டு தெரிவிச்சே ஆகணும். சமுதாயத்துக்கு தேவையான படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. 2023 ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபிலிம்னா கண்டிப்பாக அது சித்தா தான். உங்களுக்கு சித்தா படம் பிடிக்குமா? மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.